தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் வாழ்வில் வளம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா. அதில் முக்கியமானது குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம். வறட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் புரட்சி தலைவி அம்மா அறிமுகப்படுத்திய இத்திட்டம் உட்பட வேளாண் திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து பார்க்கலாம் விரிவாக. காவிரி பாயும் டெல்டா பீடபூமியின் வளம் கொழிக்கும் விவசாய நிலங்கள் அதிக மழை பொழிந்தாலும் பாதிக்கப்படும். மழை பெய்யாமல் வறட்சி வந்தாலும் பாதிக்கப்படும். காவிரி கடலுடன் கலக்கும் பகுதி என்பதால் மேற்கு புற மாவட்டங்களில் பெய்யும் அதிகப்படியான மழைநீர் காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளில் வடிந்து கடலுக்குள் சென்று சேரும். இதன் காரணமாக வளமான விவசாய நிலமாகவே இருந்தாலும் மழைக்காலங்களில் அதிக அளவிலான மழை காரணமாக வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதியாக இருக்கிறது தஞ்சை. இதேபோல் காவிரியில் தண்ணீர் வராமல் வறட்சி ஏற்படும் காலங்களில் முதலில் பாதிக்கப்படுவதும் தஞ்சை டெல்டா பகுதி விவசாயிகள்தான். எனவே விவசாயிகளுக்கு அரசின் அக்கறையும் பாதுகாப்பும் தேவை என்பதை புரட்சி தலைவி அம்மா தனது ஆட்சி காலத்தில் பலமுறை நிரூபித்து காட்டியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக வறட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களின் கண்ணீரை துடைத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. டெல்டா பகுதிகளில் நிலத்தடி நீரை பயன்படுத்தி 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்திட தேவையான நடவடிக்கைகள் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்டது. நெல் நடவு பணிகளை உரிய காலத்தை மேற்கொள்ளவும் பயிர் எண்ணிக்கையை பராமரித்து குறைந்த நீரில் அதிக பரப்பளவில் திருந்திய நெல் சாகுபடி முறையினை பின்பற்றி மகசூலை உயர்த்தும் வகையிலும் நடவு இயந்திரம் மூலம் நெல் நடவு பணியை மேற்கொள்ள டெல்டா விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டனர். அவ்வாறு இயந்திரங்கள் மூலம் நடவு பணி மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு 100% மானியம் என ஏக்கர் ஒன்றுக்கு 4000 ரூபாய் மானியத் தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. மேலும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்தி குறுவை சாகுபடி பரப்பை அதிகரிக்கும் நோக்கில் 90 மில்லிமீட்டர் விட்டம் மற்றும் 6 மீட்டர் நீளம் கொண்ட PVC குழாய்கள் 30 எண்கள் கொண்ட 1000 அலகுகள் 100% மானியத்தில் வழங்கப்பட்டது. அதாவது வறட்சி காலத்தில் வாய்க்கால் வழியாக விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டால் அது காய்ந்த நிலத்தில் உறிஞ்சப்பட்டு வீணாகும் என்ற நிலையில் அந்த சேதாரத்தை குறைக்க பிளாஸ்டிக் பைப்புகள் மூலம் விவசாய நிலங்களுக்கு தண்ணீரை கொண்டு செல்லும் முறையை அறிமுகப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. இப்படி விவசாயிகளின் வேதனையை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்து அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து விவசாயிகளுக்கான பொற்காலமாகவே திகழ்ந்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அது மட்டுமா, காவிரி டெல்டா பகுதியில் குறுவை சாகுபடியில் மகசூலை உயர்த்த உரிய தொழில்நுட்பங்களுடன் நுண்ணூட்ட சத்து குறைபாடு உள்ள விளைநிலங்களுக்கு மானிய விலையில் நெல் நுண்ணூட்ட கலவை 100% மானியத்தில் வழங்கியதோடு ஏக்கர் ஒன்றுக்கு மானியமாக 170 ரூபாயும் வழங்கப்பட்டது. அதாவது விளைநிலத்தின் செழுமையை இயற்கையாகவே மேம்படுத்தி விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டும் வகையில் மகசூலை உயர்த்துவதே இதன் நோக்கம். அது மட்டுமின்றி நிலத்தின் உவர்த்தன்மையை களையும் வகையில் 1 லட்சம் ஏக்கருக்கு துத்தநாக சல்பேட் 100% மானியத்தில் வழங்கப்பட்டது. மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு 400 ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டது. குழாய் கிணறுகள் போதுமான அளவு இல்லாததால் காவிரி துணையாறு மற்றும் கல்லணை வாய்க்கால் பகுதி விவசாயிகள் குறுவை சாகுபடியை பல ஆண்டுகளாக மேற்கொள்வதில்லை. இப்பகுதி விவசாயிகள் தென்மேற்கு பருவமழையை பயன்படுத்தி உழவு பணி மேற்கொள்ள உறுதுணையாக நின்றது மாண்புமிகு அம்மாவின் அரசு. வறட்சியால் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்யவே வழியில்லாமல் திகைத்து நின்ற விவசாயிகளுக்கு குறைந்த கால பயிர் சாகுபடியை மேற்கொள்ள விதைகளை 100% மானியத்தில் வழங்கியதோடு மேற்படி செலவினங்களுக்கு 1400 ரூபாயை மானியமாக வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு.
காவிரி டெல்டா கடைமடையான வெண்ணாறு பகுதியில் நிலத்தடி நீர் உவர் நீராக உள்ளதால் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ள இயலாது. எனவே இப்பகுதியில் மண்வள மேம்பாட்டிற்காக மண்ணின் ஈரப்பதத்தை பயன்படுத்தி உழவு மேற்கொண்டு பசுந்தாள் உரப்பயிரை சாகுபடி செய்ய விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டனர். இதற்கு தேவையான விதைகளை 100% மானிய விலையில் வழங்கியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. இதன் மூலம் மண்வளம் மேம்படுத்தப்பட்டதோடு வெண்ணாறு கடைமடை பகுதியில் சம்பா பருவ நெல் உற்பத்தியும் உயர்த்தப்பட்டது. இவற்றின் மூலமாக டெல்டா மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மூலம் விவசாயிகள் கூடுதல் பரப்பில் குறுவை நெல் சாகுபடி மேற்கொள்ளவும் உயர் மகசூல் பெறவும் மண்வளம் மேம்படவும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா. இப்படி வறட்சியால் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து செய்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விவசாயிகள் படும் வேதனையை சொல்லி மாளுவதற்கில்லை. கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் குறுவை சிறப்பு தொகுப்பை விவசாயிகளின் கண்ணில் கூட காட்டாமல் ஆட்சி நடத்தி வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு. இதனால் டெல்டா விவசாயிகள் பெரும் துயருக்கு ஆளாகி உள்ளது. திமுக ஆட்சி ஒழிந்தால்தான் தங்களுக்கு விடிவு பிறக்கும் என டெல்டா விவசாயிகள் வாய்விட்டு கதறும் நிலையில் உள்ளனர். இதில் பிரதானமாக டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்கு 12 மணி நேரம் மும்முனை மின்சாரம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தடையில்லாமல் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மின் தட்டுப்பாட்டால் விவசாயமே செய்ய முடியாமல் திணறுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் விவசாயிகள். டிஎம்கே கவர்மெண்ட் எதுக்கு வந்திருக்கு என்னன்னே தெரியல. வந்ததுலேருந்து பஞ்சம், கரண்ட் தட்டுப்பாடு, இவங்க அதை விட்டு ஒழிஞ்சாங்கன்னா தான் நல்லா இருக்கும்ல இருக்குது. அம்மா ஆட்சியில் எல்லா திட்டமும் அப்பப்போ இன்சூரன்ஸு நிவாரணம், வறட்சி நிவாரணம் எல்லாமே செஞ்சாங்க. இவங்க வந்ததுலேருந்து டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தடைப்பட்டு இருக்குது. யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியல. குறுவை சிறப்பு தொகுப்புக்காக அரசு அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவதாகவும் ஆனால் இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சுவதாகவும் குமுறுகின்றனர் விவசாயிகள். மேலும் தங்களது நிலையை யாரிடம் முறையிடுவது என்றே தெரியாமல் விவசாயிகள் தவிப்பதாகவும் திமுக ஆட்சியில் விவசாயமே சீரழிந்து கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டமெல்லாம் அம்மா அறிவிச்சாங்க. அது சமத்துவ நாத்தாங்களாக இருக்கட்டும், இல்லை வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும், இல்லை காப்பீடாக இருக்கட்டும், இல்லை ஒத்தப்பட்ட நடுவுகளுக்கு மானியமாக பணம் ஃபுல் மானியமாக கொடுக்கறதா இருக்கட்டும். பார்த்திங்கன்னா 2015 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து வாங்கின கடனை 6000 கோடி விவசாயிகளுக்கு ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணார்கள். அதனால் விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த விவசாயத்தை நம்ம எப்படியாவது நல்லா செய்ய வேண்டும் என்று ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கம் வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எதுவுமே இல்லைங்க. இன்சூரன்ஸாக இல்லை, வறட்சியாக இல்லை, வெள்ள நிவாரணமாக இல்லை. இந்த தொகுப்பு திட்டம்னு இப்போ பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி கம்ப்யூட்டர் சீட்டாக என்னென்னமோ கேட்டாருவாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே வரலிங்க. புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியில் சிறந்த முறையில் இடர்களே இல்லாமல் விவசாயம் செய்ததாகவும் ஆனால் என்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்றைக்கே விவசாயிகளின் வாழ்வில் திமுக மண்ணை அள்ளி போட்டுவிட்டதாகவும் ஆதங்கத்தை கொட்டினார் விவசாயி ஒருவர். 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சிக்கு எந்த விதமான நலத்திட்டங்களையும் விவசாயிகள் செய்யவே இல்லை. தொகுப்பு திட்டமாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இழப்பீடாக இருக்கட்டும், எந்த விதமான உதவிகளையும் விவசாயிகளுக்கு செய்யவில்லை. நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்குவோம் என விவசாயிகளை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக தற்போது வரை அதை நிறைவேற்றாமல் வஞ்சித்து வருகிறது. நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளை வெறும் வாக்குகளாகவே பார்க்கும் திமுகவின் போக்கு கண்டிக்கத்தக்கதாகவே உள்ளது. இப்படி விவசாயிகளை கண்ணீர் கடலில் தத்தளிக்க விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கும் விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போதாவதுதான் டெல்டா மாவட்டம் பக்கம் தலை காட்டுவார். அப்போதும் விவசாயிகளின் துயர் துடைக்க எதையும் உருப்படியாக செய்யாமல் டெல்டா பக்கம் வந்தால் போதும், சின்ராசை கையில பிடிக்க முடியாது என்ற ரேஞ்சுக்கு பச்சை துண்டை கழுத்தில் போட்டுக்கொண்டு நானும் டெல்டாக்காரன் தான் என முழங்கி அற்ப அரசியல் நாடகமாடி வருவது விவசாயிகளிடையே கடும் கண்டனத்திற்கு ஆளாகி உள்ளது.